ராஜாக்கள். நன்றி, அமர்ந்து கொள்ளுங்கள். எங்களை உங்கள் மத்தியிலே ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய கணத்துக்கு நாங்கள் பாத்திரங்கள் அல்ல, கிருபை. ஆகவே இன்று காலையில் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய கிருபை எப்படி ஆச்சரியப்பட்டதுன்னு. பல இடங்களை சேர்ந்த இந்தியா, இலங்கையாக இருக்கலாம். 2 வாரங்களுக்கு முன்பு சென்னையிலே ஊழியம் செய்தோம். நாங்கள் போய் இப்பொழுது இங்கே இருக்கிறோம். நாங்கள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு ஒரு கூரையின் கீழ் ஒரு சபையில் கூடி இருப்பதற்கு காரணம் அந்த இயேசு ஒருவர் தான், வேறு யாரும் அல்ல. ஆகவே இன்று காலையில் இந்த சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என்னை அழைத்த அருமையான தேவ ஊழியன் வெஸ்லின் அவர்களுக்கும், ஒரு பேதுருவுக்கு யோவான் போல சகோதரன் செட்ரிக் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் வார்த்தைக்கு போவோமாக. எங்களுடைய ஆராதனையை நீங்கள் பார்க்க விரும்பினால் இலங்கை நேர இப்பொழுது அங்கே 5:30 மணி காலை 8 மணி ஆராதனை நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம். கல்வரி ஈகிள்ஸ் என்ற ஃபேஸ்புக்கு போனால் அங்கே காலை 8 மணி ஆராதனை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆராதனையில் இந்த காலையிலே கர்த்தருக்காக நடக்கிற ஊழியங்களையும் நீங்கள் பார்க்கலாம். காலை 8 மணி ஆராதனை. அருமை சகோதரன் ஜோவும் அவருடைய மனைவி புவனாவும் எங்களுக்கு நீண்ட கால நண்பர்கள். ஜோ இருந்த எல்லா தேசங்களிலும், கனடாவாக இருக்கலாம், யூகேயாக இருக்கலாம், நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களோடு இருந்த பொழுது எங்களோடு தங்கியிருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், உங்களை நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அழைக்கப் போகிறோம் என்று. நாங்கள் அதை ஒரு பெரிய சீரியஸாக எடுக்க இல்லை. என்றால் இங்கிலாந்து என்றால் சொல்லலாம், விசா கொடுப்பார்கள். ஆனால் ஆஸ்திரேலியா, ஆனால் அவர்களுடைய நல்ல மனம், அதுபோல் அவர்கள் அந்த பாரத்தை இங்கே இருக்கிற சில ஊழியர்களோடு ஷேர் பண்ணினார்கள். அவர்களும் விரும்பினபடியால் இன்றைக்கு நாங்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். ஆகவே இங்கே கூடி வருகிற சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு தமிழ் சபையை நடத்துகிற உங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சந்தித்து ஒரு 2 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் எங்களுக்குள்ளே ஆண்டவர் உண்டாக்கி வைத்த அந்த உறவோ ஒரு நீண்ட கால உறவு போல இருக்கிறது. அருமை சகோதரனுடைய மனைவி டாக்டர் ஜெபா அவர்கள் இப்பொழுது அங்கே கொக்குவில் ஆராதனைக்கு காலையிலே வருவார். ஆகவே உங்களையும் பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது இன்றைக்கு வேதாகமத்தில் ஒரு பகுதியை வாசிக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டில் யாத்திரையாகமம், எக்ஸடஸ், யாத்திரையாகமம் புத்தகத்தில் சில வசனங்களை இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் வாசிப்போமாக. முதலாவது 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை யாராவது வாசிப்பீர்களா? 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். போய் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். தகப்பனே, இன்று காலையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது
பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய உள்ளங்களை திறந்து இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழங்களை புரிந்து கொண்டு இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். வார்த்தை கொடுக்கிற என்னையும் வார்த்தை கேட்கிற உம்முடைய ஜனங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன், ஆமீன். மறுபடியும் யாத்திரையாகமம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம், வசனம் 1ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிங்கள். மிகவும் முக்கியமான 2 வசனங்கள். யாத்திரையாகமம், எக்ஸடஸ் சாப்டர் 5 verse 1, சாப்டர் 8 verse 1. கவனியுங்கள், பண்டிகை கொண்டாடும்படி. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது வெறும் பண்டிகையாக இருக்கக்கூடாது. 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள், வசனம் 1. இன்று காலையில் என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆராதனையும் பார்வோனின் தேர்வு திட்டங்களும். தேர்வு உரிமைகள் என்றும் சொல்லலாம், தேர்வு திட்டங்கள் என்றும் சொல்லலாம், ஆப்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த நாட்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ஆப்ஷன்ஸ். ஒரு கல்யாணம் கொண்டு வந்தது ஒரு மாப்பிள்ளைக்கு. அவன் ஒரே யோசித்து கொண்டு இருக்கிறான். அப்போ கேட்டார்கள், என்ன குழப்பத்தில் இருக்கிற? இல்லை, ஆப்ஷன். அப்படி என்றால் என்ன? கனடாவில் இருந்தும் ஒரு பொம்பளை வந்திருக்கு, இங்கிலாண்டில் இருந்தும் ஒன்று வந்திருக்கு. இதுலேயும் ஆப்ஷனா என்று கேட்டான். அதுதான் எதை தெரிவு செய்கிற தெரியாதுன்னு தவிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இன்று காலையில் நீங்கள் ஆராதனைக்கு வருவதற்கும் ஒரு ஆப்ஷன் ஒன்றை தேர்வு செய்தீர்கள். இல்லை, நான் போக வேண்டும். ஆனால் உள்மனம் சொல்லி இருக்கும், இல்லை போ, இன்றைக்கு ஹாலிடே, என்ஜாய் த டே, கோ டு த பீச், மார்க்கெட், எங்கேயாவது போகண்டு. ஆனால் இன்னும் ஒரு சத்தம் கேட்டது, இல்லை, போய் என்னுடைய ஜனங்களோடு ஆராதனை செய்யுண்டு. அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள். அருமையானவர்களே, மனித வாழ்க்கையில் தேர்வு திட்டங்கள் அடிக்கடி வருவது உண்டு. நீங்களும் சிலர் ஆஸ்திரேலியாவா, கனடாவா, இங்கிலாண்டா என்ற ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே கடைசியாக தீர்மானம் பண்ணினீர்கள், இல்லை ஆஸ்திரேலியா என்று. இப்பொழுது இங்கே வந்திருக்கிறீர்கள். இதுவும் ஒரு தேர்வு திட்டம்தான். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது 3 தேர்வு திட்டங்கள் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. 3 ஆப்ஷன்ஸ். 1, ஜீவ விருட்சம் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். 2வது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், 2வது ஆப்ஷன். 3வது, புசிக்கத்தக்க விருட்சங்கள், 3வது ஆப்ஷன். உங்களுக்கு தெரியும், அதிலே ஏவாள் எந்த ஆப்ஷனை தெரிந்து கொண்டாள் என்று. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை புசித்ததனால் இன்றைக்கு எங்களுக்குள்ளேயும் பெரியோரு போராட்டம். தேர்வு உரிமைகள் வரும் பொழுது தீர்மானிக்க முடியாது. மரம் வெட்டி வாழ்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கொண்டு போய் மரம் வெட்டும் பொழுது அந்த கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. அவன் அழுது கொண்டிருந்தான், கடவுளே தயவு செய்து எனக்கு இந்த கோடாரியை எடுத்து தாரும் என்று. அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து உள்ளே போய் ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து கொடுத்தான். தங்கத்தினால் செய்யப்பட்டது. இதுதானா பார் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், நோனோ இது அல்ல என்று சொன்னான். மறுபடியும் உள்ளே போனான். உள்ளே போய் வெளியே வரும் பொழுது ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்து கொடுத்தான். அதுவும் அல்ல என்று அவன் உண்மையாய் சொன்னான். மறுபடியும் உள்ளே போய் அந்த பழைய கோடாரியை கொண்டு வந்து கேட்டான், இதுதானா பாருண்டு. இதுதான் என்னுடைய கோடாரி. நீ உண்மை பேசினபடியால் உனக்கு
தங்கம் வெள்ளி எல்லா கோடாரியும் தருகிறேன் வைத்துக்கொள் என்று சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு பெரிய சந்தோஷம் பாரு. அவன் சரியாக தெரிந்து கொண்டான். அவனும் மனைவியும் ஒரு எக்ஸிபிஷன் பார்க்க போனார்கள். போன பொழுது கூட்டத்தில் மனைவியை தொலைச்சிட்டான். திரும்பவும் அழுகிறான். ஐயோ தேவதூதனே வா, என்ற மனைவியை கண்டுபிடித்து தா என்று அழும் பொழுது தேவதூதன் மறுபடியும் வந்தான். வந்து கேட்டான், என்ன மனைவியை தொலைத்து விட்டேன், திரும்பவும் எனக்கு உதவி வேண்டும். அவன் போய் ஒரு சைனீஸ் பொம்பளையை கொண்டு வந்தான். பாரு, இவ தானா உண்ட மனைவி என்று, இவவே தான் என்ற மனைவி என்று எடுத்துட்டான். அப்போ தேவதூதன் கேட்டான், என்ன மாறிட்டாய்? அப்போ நீ உண்மை சொன்னாயே, இங்கே பாரு, ரெண்டாவது நீ போய் ஒரு ஆப்பிரிக்கன் லேடியை கொண்டு வருவ, மூன்றாவது என்ன மனைவியை கொண்டு வருவ, கடைசியாக என்ன சொல்லுவ, மூண்டையும் வச்சுக்கொள்ளுன்னு சொல்லுவ. இதனால தான் இப்போ நான் தெரிந்து கொண்டேன் இதுவே போதும் என்று. இதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆப்ஷன்ஸ் பல சந்தர்ப்பங்களிலே தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஆப்ஷன்ஸ் பலவிதமான தேர்வுகளை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுகிறேன், வேதத்தை பார்க்கும் பொழுது 2 வழிகள் இருக்கிறது. வேதத்திலே 2 தொட்டிகள் இருக்கிறது. துருத்திகள் 2, கனிகள் 2, கடல்கள் 2, கலிலேயா சபக்கடல், மலைகள் 2, சீனாய், ஆதாம் 2, முதலாம் ஆதாம், கடைசி ஆதாம் இயேசு, முடிவடையும் இலக்குகள் 2, ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே பைபிளில் வாசிக்கும் பொழுது தேர்வுகள் ஏராளமாய் இருக்கிறது. சாத்தான் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யாத்திரையாகமத்தில் நாம் ஆராதிக்கிறவங்களுடைய ஆராதனைக்குள்ளே அவன் எப்படி தந்திரமாக ஆப்ஷன்ஸை கொண்டு வந்து வைத்தான் என்று நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் மோசேயை எழுப்பினார். அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். ஆரோனையும் சேர்த்து பார்வோன் மன்னனிடத்தில் அனுப்பினார். போய் சொல், என்னுடைய ஜனங்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். இதைத்தான் நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். அருமையானவர்களே, யாத்திரையாகமம் 8வது அதிகாரத்தில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், 25வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கொண்டு வரப்படுவதற்கு முன்பு எகிப்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய விடுதலையின் நோக்கம் என்ன என்றால், அவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுதான் ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் பொழுதே கர்த்தருடைய மெயின் பர்பஸ் வர்ஷிப், ஆராதனை செய்வதுதான். இந்த ஆராதனைக்காக தான் நாங்கள் சபைக்கு வருகிறோம். ஆகவே சபை ஆராதனையிலும் நல்ல ஆராதனை பாடல்களை பாடி ஜனங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்க வேண்டும். ஒரு சபையில் ஆராதனைக்குரிய நல்ல ஒரு சூழல் இருந்தால் அதை வர்ஷிப் டீமால் தான் உண்டாக்க முடியும். சரியான பாடல்களை பாடி, நல்ல மியூசிக், டெம்போ, பிச். இந்த பிச் மிகவும் முக்கியம் தெரியுமா? நான் ஆங்கிலிக்கன் சபையில் இருக்கும் பொழுது 8 சரணங்கள் உள்ள ஒரு பாடலை கிறிஸ்மஸ் அன்று பாடினோம். எங்களுக்கு இருந்த கீபோர்டிஸ்ட் நல்ல தண்ணி போட்டு வருவார்.
ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் பிடிக்கிற பிச் அல்ல. ஆராதனைக்கு வரும்பொழுது நல்லா போட்டு வந்து தப்பான பிச்சை கொடுத்துருவார். என்னால் மறக்க முடியாது அந்த 8 சரணங்களை பாடின மாதிரி. இன்னும் ஒரு சரணம் இருந்தால் எங்கள் எல்லாருக்கும் மரணம்தான். அது பாட வேண்டிய ஒரு பிச் இருக்கிறது. வாரும் பெத்லெகேம் வாரும், வாரும் வரிசையுடனே வாரும், வாரும் எல்லோரும். அதுதான் ஒரிஜினல் பேச்சு. இவர் கொடுத்தாரு ஒரு பேச்சு. ஆங்கிலிக்கன் சர்ச்சில் எல்லாம் மாற்ற முடியாது, ஆனால் பென்டிகோஸ்டல் சபையில் மாற்றலாம். தப்பான பிச் கொடுத்தா வர்ஷிப் லீடர் இப்படி என்றுவார், நிறுத்திட்டு இப்படி என்றுவார். அப்படி என்றால் 1 பிச் லோ என்றுன்னு அவர் மாற்றிடுவார். நாங்களும் பாடினோம், வாரும் பெத்லெகேம் வாரும், வாரும் வரிசை. அதுக்கு அங்கால வருதில்லை. எப்போ முகத்தை பார்த்து பாடுறாங்களோ அப்போ வர்ஷிப் லீடர் கண்டுபிடிக்க வேணும் ராங் பிச் என்று. எப்போ தரையை பார்த்து பாடுறாங்களோ அப்போ கண்டுபிடிக்க வேணும் லோ பிச் என்று. எப்போ நேரம் நின்று பாடுறாங்களோ அது சரியான பிச் என்று கண்டுபிடிக்கணும். இது வர்ஷிப் லீடர்ஸ் ஒரு ட்ரிக் உண்டு. அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இவர்களை வெளியே வா என்று அழைக்கும் பொழுதே சொன்னார், நீங்கள் வந்தது என்னை ஆராதனை செய்வதற்காக. நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது பரலோகம் போவதற்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற காலத்தில் அவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். ஆனால் இந்த யாத்திரையாகமம் 5:1-8 2 வார்த்தைகள் பார்க்கிறோம். ஒன்று ஆராதனை, 2வது பண்டிகை. ஒன்று வர்ஷிப், மற்றது செலிப்ரேஷன். 2ஐயும் ஆராதனையில் பிரிக்க முடியாது. ஆகவே ஒரு ஆராதனைக்கு வரும்பொழுது பாடல்கள் சரியான பாடல்களாக இருக்க வேண்டும். அது ஆராதனை பாடலாக இருக்க வேண்டும். அது பண்டிகை பாடலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அருமையான பாடல் ஒன்றை ஆரம்பித்தோம். டாக்டர் சாம் கேமலேசன் அவர்கள் பாடும் பொழுது, அந்த டீப் வாய்ஸில் பாடும் பொழுது தேவனுடைய பிரசனம் இறங்குவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஆவி. நானும் அந்த சாங்கோடு தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று வந்தேன். அவர்களும் அதையே ஆரம்பித்து விட்டார்கள். நல்லொரு பாடல். ஆனால் சில வர்ஷிப் லீடர்ஸுக்கு அந்த ஆரம்ப பாடல் தெரியாது என்ன பாடல். பாடலை சரியாக தெரிவு செய்வேன் என்றால் நம் ஆராதனையோடு தான் தேவ பிரசன்னத்திற்கு வர வேண்டும். சங்கீதம் 100 நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவர்கள் போய் சொல்லுகிறார்கள், ராஜாவே 3 நாட்கள் நாங்கள் பயணம் செய்து போய் கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், எங்களை அனுப்பிவிடும் என்று. இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு பெரிய குழப்பம். இந்த ஜனங்களை அனுப்பிவிடுவதா? இவர்களை எப்படியாவது நான் என்னோடு வைத்திருக்க வேண்டும். ஆகவே அவன் தந்திரமாக 3 தேர்வுரிமைகளை 3 ஆப்ஷன்ஸ் ஜனங்களுக்கு முன்பாக வைத்தான். இப்பொழுது அந்த ஆப்ஷன்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் என்றான். வனாந்தரத்தில் போய் ஆராதனை செய்வதற்கு ராஜாவுக்கு சொன்ன பொழுது ராஜா சொன்னதை கவனமாய் கேளுங்கள். 28 பார்வோன் ஆனாலும், இதுதான் சாத்தானுடைய முதல் ஆப்ஷன். ஆனாலும் பட் என்ன சொன்னான் என்றால், அதிக தூரம் போக வேண்டாம் என்றான். முதலாவது ஆப்ஷன், தூரம் போக வேண்டாம். அதிக தூரம் போக வேண்டாம். 3 நாள் பயணம் எதற்கு? ஏன் எகிப்தில் இடமில்லையா?
இங்கே ஆராதனை செய்யக்கூடாதா? ஏன் அந்த மலைக்கு போக வேண்டும்? தந்திரமாக அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதிக தூரம் போக வேண்டாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணித்த பிறகு தூரத்தை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. நாங்கள் அதிக தூரம் வந்திருக்கிறோம். சிங்கப்பூருக்கு வந்தோம், ஒரு 3.5 hours ஜேர்னி. அதுக்கு பிறகு ஒரு 7 hours. அதிக தூரம் வந்திருக்கிறோம். விமான பயணம் இலகுவாக வந்து நாங்கள் சேர்ந்து விட்டோம். இங்கே சாத்தானுடைய முதலாவது ஆப்ஷன் என்ன தெரியுமா? நீ ஆராதனை செய்யலாம், ஆலயத்துக்கு போகலாம், ஆனால் அதிக தூரம் போக வேண்டாம். எகிப்திலிருந்து சிவத்த சமுத்திரத்திற்கு 1070 கிலோமீட்டர், 1070 கிலோமீட்டர் நடந்துதான் போக வேண்டும். சிவத்த சமுத்திரத்திலிருந்து சீனாய் மலைக்கு 2388 கிலோமீட்டர். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு தூரமாக அழைத்தார். பார்வோனுடைய ஆளுகைக்குள், பாவம் நிறைந்த எகிப்துக்குள் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதனை செய்ய ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். முதலாவது பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும். எப்படி வரலாம்? யார் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பார்? இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் பாவம் மன்னிப்பு கிடையாது. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் Acts 4 chapter verse 12 12 வாசியுங்கள். அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமம் மட்டுமே சொல்லப்பட்டது. எத்தனையோ நாமங்களிலே நான் ரட்சிப்பை தேடினேன், பாவ மன்னிப்பை தேடினேன், சந்தோஷத்தை தேடினேன். ஆனால் என்றைக்கு இயேசுவை சந்தித்தேனோ, என்றைக்கு இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேனோ, என்னுடைய உள்ளத்தை திறந்தேனோ. எங்களுடைய ஆங்கிலிக்கன் சபையிலே அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல் தான், பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவன் நீர் வைத்தத. பாடுவோம், ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாது. ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை வல்லமையோடு ஒரு போதகர் போதித்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த வார்த்தை உனக்கு தான், மனம் திரும்பு, உன் பாவத்தை அறிக்கை செய். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்புக்கு வழி திறப்பதற்கு ஆண்டவர் பலவிதமான சந்தர்ப்பங்களை உண்டாக்குகிறார். ஒன்று, வியாதிகள். என்னுடைய மனைவி, அவருடைய சாட்சியை கேட்டு பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். இப்படியும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரான். அவளுக்கு ஒரு வாலிபன் செய்த மந்திரத்தினாலே அவளுடைய உயிர் பிரிந்து மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டு இன்றைக்கு ஒரு போதகருக்கு மனைவியாக, என்னுடைய ஊழியத்தில் பங்காளியாக அவள் இருக்கிறாள். அவள் ஒரு பெரிய கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனாலும் அற்புதமாக இயேசு அவளை ரட்சித்தார். அதுபோல தான் எங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் எங்கே ஒரு கார்னரை, ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து, இந்தியாவிலிருந்து தப்பி வந்திருக்கலாம். இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள். எங்களுடைய திருநெல்வேலியில் ஒரு விசுவாச குடும்பத்துக்கு முன்பாக ஒரு சகோதரன் இருந்தார். அவர்கள் ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் ஜெர்மனியிலே அவரை சந்தித்தேன். அவர் சொன்னார்,
நான் ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவர், ஆனால் இங்கே வந்த பொழுது இயேசுவின் அன்பை அறிந்து இப்பொழுது நான் இயேசுவுக்கு பிள்ளையாக அவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று. சில நேரம் தேசங்களை விட்டு பிரித்தெடுக்கலாம் ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்காக. நீங்கள் தனியாகத்தான் தீர்மானம் செய்து இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். தீர்மானம் செய்ய இன்னமும் தடை இருக்கிறதா? அவன் சொன்னான், பாரோன் அதிக தூரம் போகாதே, நான் பார்க்கிற தூரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நான் பார்க்க முடியும் என்று சொன்னான். அருமையானவர்களே, இது அவனுடைய முதலாவது ஆப்ஷன். ஆலயத்துக்கு போனாலும் தூரமாய் போகக்கூடாது, என்னுடைய எல்லைக்குள்ளேயே இருக்க வேண்டும். அப்படி சிலர் இருக்கிறார்கள். ஆலயத்தை வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிச்சுவலாக, ஒரு சடங்காசாரமாக வைத்திருப்பார்கள். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறபடியால் ஆலயத்துக்கு போக வேண்டும். இந்த காலத்தில் இந்த கொரோனாவுக்கு பிறகு ஆராதனை சிஸ்டமே மாறிவிட்டது. உங்களுக்கு தெரியுமா? சிலருக்கு ஆராதனை டிவி. நான் பிரான்ஸ் தேசத்தில் ஹோலி கோட்டில் ப்ரீச் பண்ண போன பொழுது காலை 11 மணி ஆராதனை. நான் செய்தி கொடுப்பதற்கு மைக்கை எடுத்தது முதலாவது கொடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இப்பொழுது காலை 11 மணி உங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது, ஆனாலும் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வடையை சாப்பிட்டு கொண்டு, தோசையை சாப்பிட்டு கொண்டு, அல்லேலூயா சொல்லிக்கொண்டு டிவியை பார்த்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருந்தால் உடனே டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு போங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு கொரோனாவுக்கு பிறகு சிலர் ஆராதனைக்கு வருவதில்லை, வீட்டிலே இருந்து டிவி மூலமாக இல்லாவிட்டால் ஜூம் மூலமாக ஆராதிக்கிறார்கள். எப்படியும் ஆராதிக்கலாம். நோ. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விடாமல். என்ன புத்தி சொல்ல வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாம் ஆராதனைக்கு வர வேண்டும். எங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற நிரந்தரமான குடும்பம்தான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இயேசுவை அறியாத ரட்சிக்கப்படாத மாமனோ மச்சானோ தாத்தாவோ பாட்டியோ பரலோகம் வரமாட்டார்கள். உங்களோடு இன்றைக்கு ஆராதனையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான் அங்கே வருவார்கள். ஆகவே தான் பவுல் சொன்னார், எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் என்று. என்றால் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும். அருமையானவர்களே, இந்த சாத்தான் ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போக விடமாட்டான். சிலருக்கு சொல்வான், போ ஆமேன் சொல்லு, அல்லேலூயா சொல்லு, அப்போதான் உனக்கு ஒரு பெந்தகோஸ்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம். அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லட்டுமா? சேட்டனிக் வர்ஷிப் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆராதனைக்கு ஒரு வாலிபனை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் தயார் பண்ணி அந்த சபைக்குள்ளே போய் மூப்பருக்கும் போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்க, பாஸ்டர் இப்படி சொன்னாரப்பா என்று சொல்லி விசுவாசிக்கு ஒரு கதையும், விசுவாசி சொன்னதை மூப்பருக்கு சொல்லி குழப்பத்தை உண்டாக்க யாருக்கு? ஒரு வாலிபனை ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ அவன் கேட்டானாம், நான் ஒரு பெண்டிகோஸ்டல் சர்ச்சுக்குள்ளே உட்காரும்போது அவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்களே, நான் ஒரு புதிய ஆள் என்று. டோன்ட் வரி, ஒரு 3 வார்த்தையை கற்றுக்கொள். ஒன்று ஆமேன், 2வது ஹல்லேலூயா, 3வது பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லியோ அவர்களுடைய சொசைட்டிக்குள்ளே நீ இருக்கலாம். நடந்தது என்ன தெரியுமா? அவன் உள்ளே வந்தான். அங்கே முதலாவது பாடல் பாடும் பொழுதே அது ஒரு வல்லமையான சபை. அவனுக்குள்ளே இருந்த ஆவி புறப்பட்டு வெளியே வந்தது. அவன் விழுந்து கத்தி சியாசெல்லாம் பிரட்டி பெரிய ரகலை பண்ணினான். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக சொன்னான். ஆகவே தான் ஆராதனையில் அவருக்கு பிரியமான ஆராதனை நடத்தும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் உள்ளே வந்தால் ஆமேன் அல்லேலூயா சொல்லுகிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். சபை கூடி வருதலை
விட்டுவிடக்கூடாது. ஆகவே சாத்தான் சொல்லும், ஆழமாக போகாத, பாஸ்டர் சொன்னால் ஞானஸ்நானம் எடுக்காத, சபை மெம்பர்ஷிப்புக்கு போகாத, சும்மா போயிட்டு வா அப்படி என்று அதிக தூரம் அனுப்ப மாட்டான். நீங்கள் பிறகு எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கணுக்கால் அளவு என்று பார்க்கிறோம், முழங்கால் அளவு என்று பார்க்கிறோம், இடுப்பளவு என்று பார்க்கிறோம், கடக்க முடியாத அளவு என்று பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி கண்ட அந்த தரிசனம்தான் எங்களுடைய வாழ்க்கையில். சிலர் கணுக்கால் அளவோடு நிற்கிறார்கள், வருவார்கள், போய்விடுவார்கள், எந்த ஊழியமும் செய்ய மாட்டார்கள், சபையிலே ஏதாவது ஒரு பாரத்தை எடுக்க மாட்டார்கள். எங்களுடைய திருச்சபையில் 100 பேர் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். ஆராதனைக்கு ஆயத்தம் செய்வார்கள். சனிக்கிழமை மாலை வந்து வர்ஷிப் டீம் ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணுவார்கள், அஷர்ஸ் ஒரு பக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு சேர் எல்லாம் அடுக்கி எல்லாம் அழகாக செய்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஊழியத்தை 40 வருஷத்துக்கு முன்பு ஆரம்பித்த பொழுது எல்லாம் நாங்கள் தான் செய்தோம். நான் தான் கிட்டாரை தட்டி பாடுவேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நல்ல ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜெபம், இந்த சபையிலே நல்ல ஊழியர்கள் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இந்த கதிரைகள், இந்த சேசை, இந்த நாக்காளியை சூடாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிற பிரதேசம் ஸ்ரீலங்கா மாதிரி தான், அது தானாகவே சூடாகும். அதுக்கு நீங்கள் வர வேண்டியதில்லை, ஏதாவது செய்ய வேண்டும். நீங்கள் இந்த வருஷம் கேளுங்கள், ஆண்டவரே நான் எந்த ஆழத்துக்கு போக வேண்டும் என்று. ஆகவே அருமையானவர்களே, இன்று காலையிலே கர்த்தர் உங்களை ஆழத்துக்கு அழைக்கிறார். பேதுரு சொன்னான், ஆண்டவரே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம். நீங்கள் லூக்கா 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்திலே பார்த்தால் இயேசு சொன்னார், ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. ஆண்டவர் இன்று காலையிலே உங்களை ஆழத்துக்கு அழைக்கிறார். நீங்கள் வருவதற்கு ஆயத்தமா? இல்லாவிட்டால் நீங்கள் அப்படியே வாழ ஆசைப்படுகிறீர்களா? ஆழமான வாழ்க்கைக்கு வந்து பாருங்கள். முதலாவது, அநேக காரியங்கள் இருக்கிறது, சொல்ல நேரம் இல்லை. 2வதாக, தூரம் போக வேண்டாம் என்று சொன்னவன் 2வது சொன்னான், இன்னும் ஒரு ஆப்ஷன். தொடர்ந்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 25 தொடர்ந்து வாசிப்போம். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் நீங்கள் செய்கிற ஆராதனைக்கு யாரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு கமாண்ட் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தொடர்ந்து வாசிப்போம். தொடர்ந்து கீழே 29வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். இதை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி அவன் தன்னுடைய தேர்வுரிமையை கொண்டு வந்து கொடுத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். 2வது தேர்வுரிமை என்னதென்றால் 10ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 11ஆம் வசனங்களை. ஆப்ஷன் 2, அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பட்டார். 2வது ஆப்ஷன் என்ன தெரியுமா? குடும்பத்தை பிரிப்பான், குடும்பத்தில் கை வைப்பான். புருஷர்கள் மட்டும் போகட்டும்,
மனைவியும் பிள்ளைகளும் வீட்டிலே இருக்கட்டும். இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பமாக ஆராதனைக்கு வருவார்கள் என்று பார்த்தால் அநேக குடும்பங்களிலே இந்த பிரிவினையை பார்க்கிறோம். மனைவியும் பிள்ளைகளும் வருவார்கள். நேற்று நாங்கள் பேசிக்கொண்டோம். என்ற மனைவி அடிக்கடி சொல்லுவா, பரலோகத்துக்கு போனால் ஆண்களை அதிகமாக பார்க்க முடியாது, பெண்களைத்தான் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஆராதனைக்குரிய கோயில்களோ ஆலயங்களோ பள்ளிவாசல்களோ பாருங்கள், பெண்கள் தான் ஆவிக்குரிய காரியங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார். எங்களுடைய திருச்சபையிலும் 4 ரோ இருக்கிறது. அதில் 2.5 ரோ பெண்கள் தான். அந்த மூலையிலே தான் ஆண்கள் இருப்பார்கள். இன்றைக்கு பெண்கள் ஆவிக்குரிய காரியங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். கணவர் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒரு மேட்ச் இருந்தால், இல்லை சினிமா படம் என்றால் மனைவிக்கு சொல்லுவான், நீ போய் அன்றைக்கு ஏரோது சொன்னது போல பிள்ளையை பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்பது போல ஆராதனையில் என்ன பிரசங்கம் பண்ணினார், என்ன பாடினார் என்று வந்து சொல்லுங்கள். சில ஆராதனைகள் லைவாக இருக்கிறபடியால் அவர் பிறகு பார்த்து கொள்வார். குடும்பங்களில் ஒரு பிரிவினையை கொண்டு வருவது சாத்தானுடைய 2வது திட்டமாய் இருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ரோமர் 16, ரோமன்ஸ் சாப்டர் 16, 17 and 18 வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். குடும்பத்திலும் இப்படியான பிரிவுகளை கொண்டு வருவார்கள். பிள்ளைகளும் அம்மாவும் மற்றும் ஆராதனைக்கு வருவார்கள். கணவரை பிரித்து வைப்பான். இல்லை, கணவர் வருவார், மனைவி வரமாட்டா. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை குடும்ப ஆராதனை. குடும்பமாக வர வேண்டும். எங்களுடைய ஆலயம் 8 மணி ஆராதனைக்கு முன்பு ஒரு 20 மினிட்ஸ் நானும் என்னுடைய மனைவியும் வாசலில் நின்று வரவேற்போம். வர்ற எல்லாரையும் குடும்பமாக வருவார்கள். ஓடி ஓடி வருவார்கள். பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கும் அவர்களை பார்க்க. சிலர் வருவார்கள், கைவீசம்மா கைவீசு, கல்வாரிக்கு போவோம் பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டான். அவர்களுக்கு டியூஷன் முக்கியம். கடைசியிலே ஒரு நாள் இவன் படித்து பெரிய டிகிரி எடுத்து வரும் பொழுது எஜுகேட்டட் இடியட்டாக இருப்பான். சர்ச்சுக்கு வரமாட்டான், கர்த்தரை நம்ப மாட்டான். இயேசு யார் என்று கேட்பான். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம், எஜுகேஷன் முக்கியம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய கல்வியை மறக்கக்கூடாது. நல்ல சண்டே ஸ்கூல் இருக்கிறது, அதற்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, குடும்பமாக ஆராதிக்க வர வேண்டும். அவன் சொன்னான், மனைவியும் பிள்ளைகளும் என்னோடு இருக்கட்டும், என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கட்டும், அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் ஆராதனைக்கு போங்கள் என்று சொன்னார். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரனுடைய ஆசை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள், அவன் அல்ல அவர்கள் பன்மையில் சொல்ல போது நான் சந்தோஷமாக இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமை ஆயத்தமாக வேண்டும். இங்கே ஆராதனை நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம், சனிக்கிழமையே ஆராதனைக்கு ஆயத்தமானவர்கள் யார், ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து பாடி ஆராதனை செய்கிறவர்கள் யார், ரெடியாக வர வேண்டும். அந்த ஃபர்ஸ்ட் சாங் பாடும் பொழுதே அந்த ஆராதனையின் ஆவி கட்டப்பட வேண்டும். சில குடும்பங்கள் இருக்கிறது, இங்கிலாந்திலே வாழ்ந்த மகா ராணி எலிசபெத் குடும்பம் போல,
உங்களுக்கு தெரியுமா, எலிசபெத் மகாராணி குடும்பம் ஒன்றாக எங்கேயும் பயணம் செய்ய மாட்டார்கள். யாருக்காவது ஏதாவது நடந்தாலோ யாராவது தப்ப வேண்டும் என்று தனித்தனியாக தான். சில கிறிஸ்தவ குடும்பங்களும் இருக்கிறார்கள், மகாராணி குடும்பம் சேர்ந்து ஆராதனைக்கு வர மாட்டார்கள். எப்போ வருவார்கள் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சண்டே. கம்யூனியன் ஃபர்ஸ்ட் சண்டேயா பிரதர்? சாரி, கம்யூனியன் சண்டேக்கு மட்டும்தான் எல்லாரும் வருவார்கள். ஊரில் ஒரு அம்மா கம்யூனியன் சண்டைக்கு முன்ன சனிக்கிழமை நல்லா ப்ரஷ் பண்ணினாவாம். ப்ரஷ் பண்ணுறாவாம், கண்ணாடியை பார்க்குறாவாம், பண்ணுறாவாம் கண்ணாடி. பேத்தி வந்து கேட்டாவான், ஏன் பாட்டி அம்மா இப்படி ப்ரஷ் பண்ணுற, வாழ்க்கையிலே நான் காணலையே, நாளைக்கு கம்யூனியனுக்கு போவேன் அல்லவா, அங்கே பாஸ்டர் என்ற பல்ல பார்ப்பார் அல்லவா, அங்கே வெத்தில் இருக்கக்கூடாது அல்லவா. கம்யூனியன் ஹோலினஸ் அன்றைக்கு தான் வருவார்கள். என்னுடைய சபையில் ஒரு போதகர் சொன்னார், இந்த கொடுக்குற ட்ரிங்க் வந்து 10 மில்லியாம். உங்களை எத்தனை மில்லியோ தெரியாது, இவ்வளோ கப் இருக்குமா? 10 மில்லி. 10 மில்லியை குடிச்ச ஒரு மாதம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர வேண்டும், பைபிள் ஸ்டடிக்கு வர வேண்டும், ஜெப கூட்டங்களுக்கு வர வேண்டும், குடும்பமாக வர வேண்டும். மூன்றாவது, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், இன்னொரு தேர்வுரிமை 24 10ஆம் அதிகாரம் 24, 25, 26 மூன்றாவது ஆப்ஷனையும் பார்த்து நாங்கள் முடிப்போம். அப்பொழுது பார்வோன் மோசே அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் இங்கே இருக்கட்டும். குடும்பமாக போங்கள், ஆழமாக போங்கள், ஆனால் ஆடு மாடுகளை இங்கே வைத்து விட்டு போங்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? பலி இல்லாமல் போங்கள், காணிக்கை இல்லாமல் போங்கள். இப்போ அதை மாறலாம். அப்பெல்லாம் நாங்கள் பணம் வச்சுருந்தோம், ஆனால் இப்போ எல்லாம் காடாகவே இருக்குது. ஸோ இப்போ சர்ச்சஸில், ஏன் சர்ச்சஸ் மட்டுமில்லை, ஒரு இடத்துல பார்த்தேன் கொரியாவில், நீங்கள் அவனுக்கு சொல்லிட்டீங்கண்டா, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கத்தான் வேணும், என்கிட்ட பணம் இல்லை என்றொன்று அவன் ஒரு மெஷின் எடுத்து காட்டி சொல்லுவான், கார்டு அக்செப்டட். எவன் தெரியுமா? பெகர். அந்த நிலைமைக்கு போயிட்டது. இங்கே அவன் சொல்லுகிறான், போங்கள், ஆனால் காணிக்க கொண்டு போகாதீங்க. காணிக்க கொண்டு போகிறதா இருந்தாலும் நிறைய சேஞ்ச் வச்சுருங்க, பிக் நோட்ஸ் கொண்டு போயிடாதீங்க. ஒரு அம்மா காணிக்க போடும் பொழுது அவள் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தான், தவறுதலாக எடுத்து 1000 rupees நோட்டை போட்டுட்டான். போடும்போது தான் கண்டா, ஐயோ 1000 போச்சே, இவருக்கு ஆராதனை செய்யவே முடியாது. பாஸ்டர் ப்ரீச் பண்ணும் பொழுதெல்லாம் பாஸ்டரை 1000 rupees நோட் மாதிரி தெரியுது. ஐயோ போச்சே போச்சேன்னு. ஆராதனை முடிஞ்ச பிறகு இவன் என்ன செய்தா, ஒரு 100 rupees கொண்டு போய், பாஸ்டர் தெரியாமல் காணிக்கையில் 1000 போட்டுட்டேன், அந்த 1000 எனக்கு தந்துருங்க, இந்த 100 வச்சுக்கொள்ளுங்க. பாஸ்டர் அந்த 100ஐயும் எடுத்தார், அதையும் போட்டு சொன்னார் போண்டு. கடைசியில் பாஸ்டரை பார்த்து சொன்னார், பரவாயில்லை, ஆண்டவர் எனக்கு 1000 கேட்ட பிளெஸிங் தருவாருண்டு. அப்போ பாஸ்டர் சொன்னார், இல்லை, நீ நினைச்சது 100, கொடுத்தது 1000, 100கேத்த ஆசீர்வாதம் தான் உனக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பது, அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் மிருகங்களை விட்டு போக முடியாது, ஏனென்றால் அங்கே போன பொழுது தான் கர்த்தர் கேட்பார், எந்த மிருகத்தை நீ பலி கொடுக்க வேண்டும் என்று. அது இன்னொரு சப்ஜெக்ட், எப்படிப்பட்ட மிருகங்களை பலி கொடுப்பது என்று. ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தருக்கு கொடுப்பதற்கு உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம், Deuteronomy chapter 16 verse 17 வாசியுங்கள். 16, 17. ஆனாலும்
கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக அவன் தன் தகுதிக்கு ஏற்ற கொண்டு வர கடவன். இல்லாததை ஆண்டவர் கேட்க மாட்டார். இல்லாததை ஆண்டவர் கேட்க மாட்டார். அருமையானவர்களே, வீட்டிலேயே எங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி நாங்கள் காணிக்கை தசம பாகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மக்கள் நல்ல காணிக்கை கொடுப்பார்கள். ஏழைகள் தான். என்னுடைய மனைவி இந்த கிரேஸ் கேர் என்று சொல்லப்படுகிற அந்த சோஷியல் ஒர்க்குக்கு ஏழைகள் ஒவ்வொரு மாதமும் விதவைகள் அவர்களுக்கு அவ கொடுக்கிறா, அவர்களும் காணிக்கை கொடுக்கிறார்கள். இல்லாதவர்கள் கொடுக்கிறார்கள், பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். எங்களுடைய சபையில் பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கிறார்கள். குடும்பமாக வந்து பிள்ளையினுடைய கையிலே காணிக்கையை கொடுத்து தசம பாகத்தை கொடுத்து பெட்டியில் போடு ஜெபம் பண்ண. அருமையானவர்களே, கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வர வேண்டும். புதிய ஏற்பாட்டிலும் கொரிந்தியர் சபையானது கர்த்தருக்கு எப்படி கொடுத்தார்கள் என்று 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அகாயாவிலே மோசே சொன்னான், நாங்கள் வெறும் கையோடு போக முடியாது. நாங்கள் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை அங்கே போய்த்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று. தாராளமாய் கர்த்தருக்கு கொடுங்கள். நாங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய காணிக்கையை பார்க்க மாட்டார், எங்களுடைய உள்ளத்தை பார்ப்பார். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் கர்த்தருக்கு ஒழுங்காக கொடுக்கிறோம். அதை என்னுடைய மனைவி தான் செய்வாள். யார் எனக்கு காணிக்கை கொடுத்தாலும் அவனுக்கு நான் கணக்கு சொன்னோன்னே மாத கடைசியில் தசம பாகமாக நாங்கள் கொடுப்போம். ஆனால் ஆரம்பத்தில் கொடுப்பதற்கு எங்களிடத்தில் இருக்கவில்லை. நான் கொழும்பில் 8 வருஷம் ஊழியம் செய்தேன் கல்வரி சர்ச்சில். என்னுடைய மகளுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இருக்க இல்லை. ஒழுங்கான சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. இன்னுமொரு காரியத்தை சொல்லுகிறேன். என் மனைவி கற்பமாக இருக்கும் பொழுது அவளுக்கு மாற்றுறதுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்க எனக்கு பணம் இருக்க இல்லை. ஆனால் அதை விட அவள் கேட்டது என்ன தெரியுமா? ஒரு ஐஸ்கிரீம் தான் கேட்டா. 9 மாதம் ஒரு ஐஸ்கிரீம் என்றாலும் வாங்கி கொடுக்க இல்லை. ஏனென்றால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை. அது ஒரு காலம். ஆனால் கொடுக்கிற ரகசியத்தை கற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்ததும் கர்த்தர் எங்களுடைய தேவைகளை அதிகமாகவே சம்பாதி. நாங்கள் இன்றைக்கு அநேகரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, 3 ஆப்ஷன் வைத்தான். முதலாவது, அதிக தூரம் போகாத, சும்மா போ, ஆராதனை முடிஞ்சதும் டீ கொடுக்குறாங்களா குடிச்சிட்டு வா. 2வது ஆப்ஷன், தூரம் போகாதே. 2வது என்ன சொன்னால், குடும்பமாக போகாத, தனியாக போ. 3வது ஆப்ஷன், காணிக்கை இல்லாமல் போ. ஆண்டவருடைய பிள்ளைகள் சபைக்கு வரும் பொழுது 3ஐயும் கவனிக்க வேணும். குடும்பமாக வாருங்கள், குடும்பமாக ஆராதனை செய்யுங்கள். குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து ஆராதனை செய்து வீட்டுக்கு போகும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளை சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே கர்த்தருக்குள் வழி நடத்துங்கள், கர்த்தரை காட்டி கொடுங்கள். அவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையிலே தவற மாட்டார்கள். ஆகவே பார்வோன் சொன்ன அந்த 3 ஆப்ஷனையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசே சொன்னான், நாங்கள் போகும்பொழுது குடும்பமாக போவோம், நாங்கள் ஆழத்துக்கு போவோம். 3வது, கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுப்போம் என்று. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுதலை ஆக்கின பொழுது அவர்கள் வந்து வனாந்தரத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது யோவான்
4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் பேசும் பொழுது இந்த ஆராதனை குறித்து சொல்லுகிறார். அவள் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே, நாங்கள் இந்த மலையிலே என்று அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் ஆராதனை செய்கிற ஒரு காலம் வருகிறது, அது வந்துவிட்டது என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஆராதிப்பார்களாம்? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள். பிதாவை என்றால் உறவு, ரிலேஷன்ஷிப். நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலாவது உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கணும், அவர் அப்பாவாக இருக்கணும். ரெண்டாவது ஆவியோடும் என்று சொல்லும் பொழுது ஒரு டிரெக்ஷன். நீங்கள் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது எங்கே போய் முடிவடையுது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது உண்மையோடும். நீங்கள் பாடுறது என்ன, அந்த அர்த்தத்தை நீங்கள் அறிந்து பாட வேண்டும். நாம் யாவரும் விரும்பி நிற்போமா?